வணக்கம். என்றும் அன்புடன் என்றும் அன்புடன் அன்பே சிவம். அன்பே சிவம். நிம்மதி, சந்தோஷம், கொண்டாட்டம், இன்பம், பேரின்பம், இது எல்லாம் சேர்த்து ஒரே வட்டத்துக்குள்ளே சுருக்கமாக உட்காந்துருக்கு. பார்ட் டூவில் இந்த பக்கம் நரகத்து கூட கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இன்பங்கள் இங்கே கிடக்கு. இதே போதும்னு பாதி பேர் முடிச்சிருது. பாதி பேர் இன்பமே இல்லை, சந்தோஷமே இல்லை, நிம்மதியே கிடையாது, மனிதனுக்கு கிடையாதுன்னு சொல்லி இப்படி ஒன்று முடிச்சிருக்கீங்க. ஆனால் அது பார்ட் 1ல் அது இல்லை. பார்ட் 1ல் நீங்கள் எதிர்பார்க்குறது இல்லை, பார்ட் 2ல் தான் இருக்குது. பார்ட் 2ல் வந்தால் அதை எடுக்கலாம். அப்போ பார்ட் 2 பார்ட் 2 எதுனா எப்போ நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிங்களோ அப்போ தான் பார்ட் 2க்குள்ளே வாரீங்க. பார்ட் 2க்குள்ளே வரும்போது அந்த பயணத்தில் வெற்றி அடைதான். பிறவி பெருங்கடலை நீந்தி வெற்றி அடையுமா அந்த இது. அப்போ சந்தோஷம் நிம்மதியெல்லாம் வேணுங்க. அவங்க என்ன செய்யலான்னு யோசிங்க. ஏன்னா உங்கள்கிட்ட அது மட்டும்தான் இல்லை, என்கிட்ட அது மட்டும்தான் இருக்குது. அதில் பார்த்துக்கணுங்க. அடுத்தாக்கில் அது எங்கேயே இல்லை, இந்த 5 விரலுக்குள்ளே இருக்குது. இந்த 5 விரலுக்குள்ளே இருக்குது. இதை பிடிக்கிறதுக்கு இந்த 5 விரலுக்குள்ளே 4 விரல் உங்கள்கிட்ட தான் இருக்குது. 5வது விரல் இந்த 4ஐயும் செஞ்சு வச்சுட்டு 5வது உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்டு இந்த 4 செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த 4 வச்சு தேடிட மாட்டியான்னு இது செஞ்சது கேள்வி கேட்கு. ஆனால் இவன் இது பார்ட் 1ல் இருந்துக்கிட்டு இதை பற்றி தெரியாமலே பாதி கூட்டம் போய்கிட்டு. ஆனால் இந்த இது இந்த 5ஐ எடுக்கணும். 5ஐ யார் எடுக்கானோ அவன் தான் சொர்க்கத்தில் இருக்கான். அவனுக்கு சந்தோஷம், நிம்மதி, கொண்டாட்டம் இது தவிர வேறு எதுவும் தெரியாது. அதனால் இதை பிடிக்கிறதுக்கு மதம் தேவையில்லை. இதை பிடிக்கிறதுக்கு மதமோ, ஜாதியோ, இனமோ, மொழியோ, நாடோ எதுவுமே தேவையில்லை. அதனால் நீங்கள் வேறு சாப்பாட்டில் பார்த்துடலாமா? அதில் மனிதனாக இருக்கணும். மனிதன், நான் ஒரு மனிதன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா வேறு எந்த வேஷமும் இருக்கக்கூடாது. எந்த வேஷம் கட்டியிருந்தாலும் அது முழுமை அடையாது. அதனால் உங்களுக்கு எப்படி கொடுத்தானோ அதே மாதிரி நீங்கள் திருப்பி கொடுக்கணும். உடைக்காமல், உள்ளுக்குள்ளே உடைக்காமல் திருப்பி கொடுக்கணும். அதுதான் பார்ட் 2ல் இருக்குது. இல்லைன்னா அங்கேயே உடைச்சி இப்படியே போயிடுவீங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டீங்கன்னா உடைக்க வேண்டாம். இந்த உடைக்காத பற்றி தான் சொல்லுது. இதுக்கு நீங்கள் மனிதங்கிற தகுதி வேணும். வேறு எந்த தகுதியாக இருந்ததுன்னா அங்கே எடுக்க மாட்டேன். எந்த தகுதி இருந்தாலும் சரி அங்கே செல்லாது. மனிதங்கிற தகுதியை தவிர வேறு எந்த தகுதி இருந்தாலும் அது செல்லாது. சொர்க்கத்துக்கு அது எடுக்காது. இன்பத்துக்கு, பேரின்பத்துக்கு அது எடுக்காது. சந்தோஷத்தை எடுக்காது. இங்கே சங்கடத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா செஞ்சவன்ட திருப்பி நம்ம கொடுக்கல, நன்றி இல்லை. பார்த்துக்கிடுங்க. அதனால் பாருங்க, நான் சந்தோஷமும் நிம்மதியும் கொட்டி கிடக்கு. எடுக்குது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு எடுக்குது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இதை அவன் அடைஞ்சிட்டு தான் பேசுகிறான். அது தெரிஞ்சிட்டு பெரியன்னு ஒன்று இருக்குது. வேறு எங்கேயும் போய் நான் எந்த பள்ளிக்கூடம் போகல, எந்த பாடமும் படிக்கலை, நமக்கெல்லாம் தெரியாது. எந்த பாடமும் தெரியாது. உலக பாடம் படிச்சுட்டான். ஒரே பாடம் படிச்சுட்டா இந்த எல்லா பாடத்துக்கும் சமமாகிடுது. எந்த பாடமாக இருந்தாலும் இந்த பாடத்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால் என்ன செய்யலாம்னு பார்த்துக்கிட்டே இருக்காமல் நல்லா கவனிங்கோ. அதுக்கப்புறம் அள்ளிக்கிட்டு ஓடியாமல் எந்த மூட்டை பிடிச்சா இருந்தாலும் அத்து போடலாம். மனுஷ மூட்டையோடு வாங்கோ, மற்ற மூட்டையெல்லாம் அங்கே வெளியில் போட்டுட்டு வந்துடுங்க. அதெல்லாம் இருந்ததுன்னா அங்கே கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்கள் உள்ளே போகிறது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பயணம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மனிதனுக்கு என்ன செய்யலான்டா இவன் என்னவோ சொல்ல வரானே அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம். உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாம் உங்கள் கையிலேயே கொடுத்துட்டான். 5வது விரலையும் எப்படி உங்கள் கையில் கொடுத்தானோ இந்த 5வது விரலை எடுத்துடணும். இல்லைன்னா ரிட்டர்ன் கிடையாது. இப்போ இந்த 4 விரல் ஆரோக்கியமாக இருக்கும்போது இந்த 5வது விரலை பிடிச்சிடணும். இந்த 5ன்னா என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிடுங்க, பார்த்துக்கிடுங்க. இது நிறைய பேசி வச்சுருக்கேன். அதனால் நிம்மதியும் சந்தோஷம் வேணுங்கவங்க எட்டி பார்த்துருங்க. எந்த வழியால் அது எந்த மதம் இருக்கா, ஜாதி இருக்கா, அது இருக்கா, இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் நிம்மதி வேணும். அதனால் இந்த பக்கம் எட்டி பார்த்தீங்கன்னா தான் முடியும். இல்லை அந்த பக்கமே இருந்துட்டு போகிறேன், அந்த கூட்டம் இன்னும் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இல்லை. ஆனால் மற்ற சில கூட்டங்களில் எதுக்கு அதுங்க 4ஓட முடிஞ்சிட்டு, சில கூட்டங்களில் 4ஓட முடியுது. 5வது எடுக்க வாய்ப்பு அங்கே கிடையாது. 5வது எடுக்கவே முடியாது. அப்போ 5வது எடுக்கிறதுக்கு இந்த கூட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. அதனால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு நினைங்க, கொண்டாட்டமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.
இதை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாரம். அதை எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அது இதுக்கு முன்னால் தெரியாமல் இருந்தது. இப்போ தெரிஞ்சிட்டான் ஒருத்தர் சொல்ல வரும். எங்கேயோ போய் தொங்கிட்டுலாம் வரலை. எங்கேயும் போய் தொங்கலை. நன்றி. என்றும் அன்புடன்.